வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிறது மாதிரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிறது மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட் ரியல் நம்பர்ஸ்லேருந்து 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 3வது வீடியோ. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் விகிதமுறு என்ன விகிதமுறா என்ன அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும், அடுத்ததாக அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் விகிதமுறு விகிதமுறா எண்களை எப்படி வகைப்படுத்துறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 விகிதமுறு எண்களை கூட்டினா என்ன வரும், கழித்தல் பெருக்கல் வகுத்தல் செஞ்சால் என்ன வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், அவங்க ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் முடிவுறு தசம விரிவா முடிவுறா தசம விரிவா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த P/Q ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுலேயும் கூட அதனுடைய டினாமினேட்டர் பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2ஆலையும் 5ஆலையும் பெருக்குனா வரக்கூடிய இதில் இடத்துல ஏதாவது ஒரு நம்பராக இருக்கிறது மாதிரியான வடிவத்தில் எழுத முடிஞ்சது அப்படின்னா, அந்த எண் என்னவாக இருக்கும் அப்படின்னா முடிவுறு தசம எண்ணாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது முடிவுறா சுழல் தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்படி கொடுக்குறாங்க 17/3 இது முடிவுறு எண்ணா முடிவுறா தசம எண்ணான்னு கேட்குறாங்க. கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் எது வந்து முடிவுறு எது முடிவுறான்னு நம்ம உட்காந்து எல்லாத்தையும் வகுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் எப்படி முடிவு பண்ணலான்னா, இந்த டினாமினேட்டரில் பகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் நான் சொல்கிற நம்பர்லாம் வந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது ஒரு முடிவுறா சுழல் தன்மையுடைய எண்ணாக இருக்கும். என்னென்ன அப்படின்னா 3, 7, 11, 13, 17 இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு பேசிக்காக இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த நம்பர்ஸ்லாம் பகுதியில் இருந்துச்சு, இந்த நம்பர்ஸோ இல்லை இதனுடைய மடங்குகளோ இருந்துச்சுன்னா அது ஒரு முடிவுறா சுழல் தன்மையுடைய தசம விரிவாக இருக்கும். உதாரணத்துக்கு 17/3 நம்ம சொன்ன மாதிரி 3 வந்திருக்கு இல்லையா, அப்போ இது ஒரு முடிவுறா சுழல் தசமையுடைய எண். சப்போஸ் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 17/21 இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 21 நீங்கள் சொல்லவே இல்லையே சார் அப்படின்னா 21 பிரித்து பார்க்கலாம். எப்படி பிரிக்கலாம், 3 7 21ன்ட்டு நாம் சொல்லியிருக்கிற நம்பர் வந்திருக்கா, ஆமாம் 3 வந்திருக்கு 7 வந்திருக்கு, அதாவது 1 வந்தாலே கூட 3 வந்திருக்கு. அப்போ இது என்னதுன்னா இதுவும் ஒரு முடிவுறா சுழல் தன்மையுடைய எண்ணு தான். சரிங்களா? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதிலிருந்து அவங்க கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து எது முடிவுறா சுழல் தன்மையுடைய எண், எது முடிவுறு தசம எண் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 4 நம்பர் சொல்கிறேனே, 73/125 இது ஒரு நம்பர். இன்னொன்று 73/27 மேலே இருக்கிற நம்பர் பிரச்சனையே கிடையாதுமா, எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். நான் சும்மா அதுக்காக ஒரு 73 நம்பரே எடுத்துக்கிறேன். நியூமரேட்டர் பிரச்சனை இல்லைங்கிறதால நான் ஒரே மாதிரி நம்பரை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சரியா? 73/500 73/1700 1200 இல்லை 1200 வேண்டாம், இப்படி எடுத்துக்கலாம். 1024 இப்படின்னு சொல்கிறேன். இதில் எது வந்து முடிவுறா சுழல் தன்மையுடைய எண்ணுன்னு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது பகுதியை. 125 எப்படி பிரிக்கலாம், 5 5 5. 27 எப்படி பிரிக்கலாம், 3 3 3. 500 எப்படி பிரிக்கலாம், 5 10 10ன்னு கூட பிரிக்கலாம். சரியா? 1024 எப்படி பிரிக்கலாம், 2 2 2ன்ட்டு 10 வாட்டி 2 எழுதலாம். கரெக்டாக? கீழே என்னென்ன நம்பர் சொன்னோம், 3 7 9 11 13 17 இதில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது முடிவுறா சுழல் தன்மையுடைய எண். நான் என்ன கேள்வி கேட்குறோம், அதுதான் கேட்குறேன். இதில் எது முடிவுறா சுழல் தன்மையுடைய எண்ணுன்ட்டு. இங்கே நம்ம சொன்ன நம்பரில் பகுதியில் எதுவும் வரல, இங்கேயும் நம்ம சொன்ன நம்பரில் பகுதி எதுவும் வரல, இங்கேயும் எதுவும் வரல. இதை தான் நம்ம சொன்ன நம்பர் 3 வந்திருக்கு. அப்போ இந்த 73/27 தான் முடிவுறா சுழல் தன்மையுடைய எண். நீங்கள் இந்த மீதி நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பர்டிகுலர் இடத்துல முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், தசம விரிவுகளை கொண்டு விகிதமுறா எண்களை அடையாளம் காணுதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவை பெற்றிருக்கும் எண்கள் விகிதமுறா எண்கள். அதாவது என்னென்னா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புள்ளி வச்ச நம்பர் 1.36 பார் போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், 6 6 6ன்னு போயிட்டே இருக்குது. இது வந்து விகிதமுறு எண், ரேஷ்னல் நம்பர். இதுவே 1.36 7 8 1 2 4 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இது இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண். என்ன சார் இடத்துக்கு வித்தியாசம்னா, இதில் பாருங்கள் வந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது. ஸோ இது முடிவுறா சுழல் தன்மையுடைய எண். சுழல் தன்மைனா வந்த நம்பரே திரும்பி வர்றது. இதில் பாருங்கள் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலை, அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தெரியாது, வேறு வேறு நம்பர் போய்கிட்டே இருக்குது. இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகிதமுறா எண்கள் முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்றனா வந்த நம்பர் வரல, வேறு ஏதோ மாறி மாறி வருது அப்படிங்கிறது தான் விகிதமுறா எண்கள்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது விகிதமுறு எண் எது விகிதமுறா எண், இல்லை எது சுழல் தன்மையுடையது சுழல் தன்மையற்றது அந்த மாதிரி கேட்பாங்க.
இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூட் 2 வேல்யூ 1.414, ரூட் 3க்கு 1.732லாம் எடுத்துக்கிறோம், பைக்கு 3.14லாம் எடுத்துக்கிறோன்னா நாம் கணக்கில் பயன்படுத்துறதுக்காக தோராயமாக எடுத்துக்கிறது. ஆக்சுவலாக 1.414 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி நல்லா யோசிங்களேன். 1.414 இது விகிதமுறு எண். 1.414ன்னு போட்டுட்டு டாட் வச்சிடுறாங்க அப்படின்னா அது விகிதமுறா எண். ஏன்னா அடுத்தது என்ன வரும்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய கணக்குக்காக நம்ம எடுத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் தோராயமான மதிப்பு தான், துல்லியமான மதிப்பு இல்லை. பையின் மதிப்பை நம்ம 22/7ன்னு சொல்கிறோன்னா 22/7ங்கிறது நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா வந்த நம்பர் ரிப்பீட் ஆகும். 3.14285 நம்பர் பார் போட்டிருக்காங்க பாருங்கள், ரிப்பீட் ஆகும். அப்போது 22/7 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறு எண், ரேஷ்னல் நம்பர். பட் பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொல்லும்போதே 1வது வீடியோவில் சொல்லும்போதே பையை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கீழே இருக்கிறதுல எது விகிதமுறு எண், எது விகிதமுறா எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூட்டில் கொடுத்துருக்காங்க. ரூட் எடுக்க முடியல அப்படின்னா அது ஒரு விகிதமுறா எண். 10க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்போ இது ஒரு விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர். 49க்கு ரூட் எடுக்கலாம், 7ன்னு கிடைக்கும், இது ஒரு விகிதமுறு எண். 0.025 முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ இதுவும் ஒரு விகிதமுறு எண். 76 பார் போட்டாங்கன்னாலே அது விகிதமுறு எண் தாம்மா. நான் டிக் போகிறதெல்லாம் விகிதமுறு எண். சரிங்களா? பார் போட்டாங்கன்னாலே அது கண்டிப்பாக நீங்கள் என்னென்னு சொல்லலாம், விகிதமுறு எண் தான். இதில் பாருங்கள் 50 550 55 போய்கிட்டே இருக்குது. நம்பர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் ரிப்பீட் ஆகலை. நீங்கள் பார் போட முடியாது. 50க்கு பார் போடுறீங்கன்னா 5050ன்னு வரணும். இங்கே அப்படி வரல பாருங்கள். அப்போ இது விகிதமுறு எண் கிடையாது, இது விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர். √2/2 √2/2 இப்போ 2 கூட நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா √2 கேன்சல் பண்ணால் ஒரு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா கூட மறுபடியும் ரூட் நிற்கும். அதனால் இதுவும் என்னது தான் அப்படின்னா ஒரு விகிதமுறா எண் தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க கீழே இது மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் விகிதமுறு எண், இல்லை எதெல்லாம் விகிதமுறா எண் அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அடுத்த பாருங்கள், ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பு ரொம்ப முக்கியமானது. ஒரு முறை டெட்டில் இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஏங்கிறது ஒரு விகிதமுறு எண், ரூட் பி அப்படிங்கிறது ஒரு விகிதமுறா எண் அப்படின்னா கீழே இருக்கிற எல்லாமே விகிதமுறா எண்களாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விகிதமுறு எண்ணையும் விகிதமுறா எண்ணையும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எதை செஞ்சீங்க அப்படின்னாலும் நமக்கு கிடைக்கிறது என்னவாக தான் கிடைக்கும் அப்படின்னா ஒரு விகிதமுறா எண்ணாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அவங்க கீழே ஒரு ஆப்ஷன் அதுக்கு கொஞ்சம் ஏபிங்கிற மாதிரி சில நம்பர்ஸ் எடுத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விகிதமுறு எண், ஒரு விகிதமுறா எண், ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்னு எதை செஞ்சாலும் கிடைக்கிற ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்னா விகிதமுறா எண்ணாக தான் இருக்கணும். அதே நேரம் ஏங்கிறது என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா 0வாக இருக்கக்கூடாது. கூட்டல் கழித்தலுக்கு பிரச்சனை இல்லை. பெருக்கல் வகுத்தல் வரும்போது ஏ எக்ஸப்ட் 0வாக இருக்கணும். சரிங்களா? அது மாதிரி இன்னொரு குறிப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2 விகிதமுறா எண்களின் கூடுதல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகியன ஒரு விகிதமுறு எண்ணாகவோ அல்லது விகிதமுறா எண்ணாகவோ இருக்கலாம். எப்போது ரெண்டுமே என்னவாக இருக்கணும் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பராக இருக்குது அப்படின்னா. இப்போ நம்ம சொன்ன 2 குறிப்பையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கியூங்கிறது விகிதமுறு எண், ஐஆர் அப்படின்னா விகிதமுறா எண்ணு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு விகிதமுறு எண்ணையும் ஒரு விகிதமுறா எண்ணையும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எதை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா விகிதமுறா எண் தான் கிடைக்கும். பெருக்கல் வகுத்தல் சொல்லும்போது மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸப்ட் 0ன்னு சொல்லுவாங்க கியூ சொல்லும்போது. ஏன்னா 0 கூட எதை பெருக்கினாலும் 0 ஆகிடும் அப்படிங்கிறதால. சரிங்களா? ஸோ நீங்கள் ஜெனரலாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விகிதமுறு எண், ஒரு விகிதமுறா எண் என்ன செஞ்சிங்கனாலும், எந்த ஆப்ரேஷன் செஞ்சாலும், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்னு எதை செஞ்சாலும் நமக்கு கிடைக்கிறது ஒரு விகிதமுறா எண். சப்போஸ் இதுவே ரெண்டுமே இர்ரேஷனல் நம்பராக இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே இர்ரேஷனலாக இருந்து விகிதமுறா எண்ணாக இருந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்னு எதை செஞ்சாலும் நமக்கு கிடைக்கிறது ஒன்று விகிதமுறு எண் கிடைக்கலாம், இல்லாட்டி விகிதமுறா எண் கிடைக்கலாம். ரெண்டுத்தில் எதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே சொன்ன 2 குறிப்பும் இதை தான். அதை அவங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டேன். சரிங்களா? இந்த மெய்யெண்கள் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மூலமாக விளக்கியிருக்காங்க பாருங்கள். மெய்யெண்களை 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று விகிதமுறு எண்கள், இன்னொன்று விகிதமுறா எண்கள். விகிதமுறு எண்கள் 2ஆக பிரியும். என்னென்னா முடிவுறு தசம விரிவு. முடிவுறு தசம விரிவு அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ 1.25 அப்படின்னு வருதுன்னா முடிஞ்சிடுச்சு. தசம எண் தான், ஆனால் முடிஞ்சிச்சு. அதுதான் முடிவுறு தசம விரிவு. முடிவுறா சுழல் தசம விரிவுனா இப்போ 1.23 போட்டு ஒரு பார் போடுறோம் அப்படின்னா 2 3 2 3 2 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் முடிவுறா சுழல் தசம விரிவு. இதில் பார்த்தீங்கன்னா விகிதமுறா எண்கள்ன்றது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம விரிவு. உதாரணத்துக்கு 1.2 3 5 7 6 8 இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதுதான் முடிவுறா சுழல் தசம விரிவு. இப்படிங்கிறத மெய்யெண்களை ஒரு அழகாக ஃப்ளோ சார்ட் மூலமாகவும் சொல்லிடுறோம். சரிங்களாமா? ஸோ இதோட ரியல் நம்பர்ஸில்
பார்ட் 3 முடியுது. இதில் அடுத்தது தான் ரொம்ப மெயினானது, முருடுகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் முருடுனா என்ன, முருடுக்கும் விகிதமுறா எண்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.